சிறுகதைக்கு ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோட்ல மனோஜ் இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு வரன் வந்திருக்கு, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பணத்துக்காக அந்த மாதிரி மென்டலை யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையிற மனோஜ். உனக்கு நல்லபடியாக டிவோர்ஸ் முடியட்டும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய இடத்த பொண்ணை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த பேரை மாற்றினதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஒவ்வொரு விஷயமா நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு எவ்வளோ க்யூட்டாக நடந்துக்குது, எந்த ஒரு பொய்யும் சொல்லவே இல்லை, மனசுக்குள்ளே இருக்கிறத அப்படியே பேசுது. அது மட்டும் கிடையாது, அது எல்லா சொத்துக்கும் அந்த பொண்ணு மட்டும்தான் வாரிசு. அதனால் பேசாமல் கலையை நம்மளே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து முடிவெடுக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் அந்த மேடம் இருந்துட்டு அவங்கள பார்க்குறதுக்காக வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் 5 லட்ச ரூபா தந்தாக்க உங்கள் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறதா சொன்னாங்களாமே, அந்த 5 லட்ச ரூபா பணத்தை நான் கொடுக்குறேன், அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நேராக ரோகிணியோட வீட்டுக்கு போயிட்டு 5 லட்ச ரூபா பணத்தை பார்த்துட்டு இதில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பேப்பரையும் கொடுக்குறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.